என்னுடைய பேர் காமராஜ். ஈசாவில் என்னுடைய 2 பெண் குழந்தைகள் அங்கே தங்கியிருக்கு. அதை மீட்பதற்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். ஜக்கி பொய்யும் புழுவும் இது வரைக்கும் அவுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு. கோர்ட்டில் கூட என்ன சொல்கிறாரு, டெய்லி எங்கள் பிள்ளைய வீட்டுக்கு வந்துட்டு போயிடுது, நாங்கள் அங்கே போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி எல்லா கோர்ட்லேயும் சொல்கிறாரு. ஆனால் முழு பொய். நாங்கள் போய் பார்த்தே 1.5 வருஷம் ஆகுது. அவங்க இதுவரைக்கும் 10 வருஷமாக வீட்டுக்கே வந்ததில்லை. அவர் கற்பழிச்சிட்டான்னு சொல்லி நீட்டாங்கிற ஒரு மேடம் டெல்லியில் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அது தப்பாக பேட்டி கொடுத்துட்டாங்க. எனக்கு மான நஷ்ட ஈடு வழக்கு கொடுத்து எனக்கு இப்போ கோடிக்கணக்கில் பணம் வேணும்னு போட்டிருந்தாரு. அதை டென்னசி ஹிமில்டன் கோர்ட்டில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதில் முகாந்திரம் இருக்குது. ஜக்கி மேலே புகார் கொடுத்ததில் முகாந்திரம் இருக்குது. அதனால் எந்த நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டியதில்லை, ஜக்கி தான் அவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் போட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் தமிழ்நாடு போலீஸும் இது வரைக்கும் அவங்க என்ன என்னன்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்காங்க. இப்போ என்னுடைய கேஸில் நான் கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மெண்டல் போர்டுன்னு ஒன்று இருக்குது, மனநிலை மருத்துவ மையம்னு. அதில் பெடிஷன் கொடுத்துருந்தா மயக்கப்பட்டு அவங்க புத்தி பேதலிச்சிருக்காங்கன்னு உடனே செயலாளர் அவற்றை கொண்டு கொடுத்தோம் சுகாதாரத்துறையில். அவர் உடனடியாக ஆக்ஷன் எடுத்து அவங்க மனநிலையை செக் பண்ணி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவங்க ஈசா கொண்டாடட்டும், மகா சிவராத்திரி. அதுக்கு பிரைம் மினிஸ்டர் வராரு, பிரசிடென்ட் வராரு, இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டரோட வர்றாரு. ஆனால் அங்கே நடக்கிற அட்டுழியத்தில் ஒரு நாளைக்கு எல்லாம் வெளியே வரத்தான் செய்யும். ஜக்கி ஒரு நாள் ஏமாற்றிட்டே இருக்க முடியாது. உண்மை வெல்லும். ஹைகோர்ட்டில் ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காரு, அங்கே மிரட்டப்பட்டு இருக்காங்க, அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு விடிவாள வரணுங்கிறக்காக அந்த ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணி ஒருத்தர் அவங்க கருத்தை சொல்கிறாங்க. ஓம் குருவே போற்றி. சிவநெறிக்கு எதிரான ஜக்கி வாசுதேவனின் சிவராத்திரி குத்தாட்டம் எந்த ஒரு சிவநெறிக்கும் ஆகமத்திற்கும் புறம்பான ஒரு நிலையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த சிவராத்திரி கொண்டாட்டத்தை தமிழக அரசு தடை செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிவ ஆலயங்களில் மக்கள் போய் வழிபடுவது போல் ஆங்காங்கே உள்ள மக்கள் வழிபட வேண்டும். ஜக்கி வாசுதேவனால் இன அழிப்பு, தமிழ் இன அழிப்பு, கர்நாடகாவிலிருந்து கோவையில் தமிழ்நாட்டு நிலத்தை ஆக்கிரமித்து, வன நிலத்தை ஆக்கிரமித்து, அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்க செய்து இங்குள்ள இளம் பெண்களையும் அனைவரையும் துறவரம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு போலியான ஜக்கி வாசுதேவனின் ஆன்மீக வருமானம் ஈட்டுவதற்குரிய பேச்சாளர்களாக, துறவிகளாக மாற்றி அந்த பிள்ளைகளை எல்லாத்தையும் இனஅழிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். திருமணம் செய்து குழந்தை பெற்று அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இல்லாத அளவுக்கு ஒரு குடும்பத்தில் 2 பெண்கள் இருக்கின்றார்கள் என்றால் 2 பெண்களுக்குமே துறவரம் கொடுத்தாச்சு. அந்த குலம் எப்படி வளரும்? தமிழின அழிவுக்கு வழிவகுக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவனால் பாதிக்கப்பட்ட ஈசா மையத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறவிகளையும் மனநல காப்பக மையத்தில் அழைத்து அவர்களை மீட்குமாறு அரசிடம் கேட்டுக்கொள்கின்றேன். ஜக்கி வாசுதேவன் அவருடைய மகளுக்கு மொட்டையடித்து முதலில் துறவரம் கொடுக்க வேண்டும் என்று அனைத்து பெற்றோர்களும் கோரிக்கை வைக்க வேண்டும். ஈசாவில் தன் பிள்ளைகளை இழந்த அனைத்து பெற்றோர்களும் முதலில் தங்களுடைய பிள்ளைகளை மீட்பதற்கான கோரிக்கையை வைக்க வேண்டும். போராடி தோற்பதுதான் மிச்சம் என்று யாரும் கருத வேண்டாம். மெய்யான ஈசன் உங்களுக்கு வழிகாட்டுவார். உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு வழிகாட்டும். உங்களுடைய குலம் தலைக்க ஜக்கி வாசுதேவனால் பாதிக்கப்பட்ட அனைத்து துறவிகளை மீட்டெடுக்குவதற்கு அவரவர்களுடைய பெற்றோரும் உடன் பிறந்தாரும் தற்போது வழக்கு கொடுத்து பெரும் திரள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தி தங்களுடைய பிள்ளைகளை தாங்கள் மீட்க வேண்டும் என்று பெற்றோர்களுக்கும் நான் கோரிக்கை விடுக்கின்றேன். முழுக்க இது ஒரு தமிழர் இன அழிப்புங்க. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் தமிழ்நாட்டில் ஒரு ஆன்மீக மையம் அமைக்கிறேன்னு சொல்லி காட்டை அழித்து வனவிலங்குகள் இருக்கக்கூடிய பகுதியை முற்றிலும் சூறையாடி, சிவராத்திரிங்கிறது தமிழர்களுடைய முன்னோர் வழிபாடு. ஆனால் இங்கே நடிகைகளையும் கூட்டியாந்து கூத்தடிக்கிற வேலையை, கஞ்சா போட்டுட்டு நடனம் ஆடுற வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தமிழர்களினுடைய எண்ணிக்கை ஆய்வு சொல்லுது தொடர்ச்சியாக குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. இதில் சந்நியாசம் போகிறதுக்கான கற்பித்ததில் இவர் மதிமயக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செய்கிறார். ஆனால் தன்னுடைய மகளுக்கு மொட்டை அடித்து சன்னியாசி ஆக்கலை. மிகப்பெரிய ஆடம்பரமான திருமணம், இருக்கக்கூடிய ஆடம்பரமான தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் அத்தனை பேர் அந்த திருமணத்தில் கலந்துக்கிறாங்க. ஆனால் ஊரில் உள்ள எல்லா பிள்ளைங்களையும் இவர் துறவரம் போகணும்னு பயிற்சி கொடுக்குறார். இதில் ஒரு பெரிய கொடுமையான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு உலக நாடுகளில் எல்லாத்துலேயும் சின்னஞ்சிறு சிறுமிகள்லாம் கற்பழிப்பு புகாருக்கு உள்ளாகி பல நாட்டு தலைவர்கள் இன்னைக்கு அந்த கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்காங்க. இதை விட பெரிய கொடுமை, இவரை நம்பி அதே அந்த ஈசா மையத்துக்குள்ள பள்ளிகள்லாம் நடக்குது.
அந்த பள்ளிகளில் என்ன நடக்குது, அந்த குழந்தைகளுக்கு என்ன கற்பிக்கிறாங்க. இன்ஜினியரிங் படித்தவன், ஆசிரியர் பணியில் இருந்தவன், ஐஏஎஸ் படித்தவன் உட்பட எல்லாரும் உள்ளே போய் நான் சன்னியாசம் போகிறேன்னு முன்னுக்கு பின் முரணாக போய்கிட்டு இருக்கான். இதில் 5 வயசுலேருந்து ஒரு குழந்தைக்கு தொடர்ச்சியாக பள்ளி கல்விங்கிற பேரில் நீங்கள் பயிற்சி கொடுத்தீங்கன்னா எதிர்கால தலைமுறை என்ன ஆகுறது? உள்ள எல்லாரையும் முதல்ல மீட்டெடுக்கணும், மனநல மருத்துவர்கிட்ட ஒப்படைக்கணும், அவங்களுக்கு மனநல பரிசோதனை நடத்தணும், அவங்களுக்கு சரியான பயிற்சி கொடுத்து இதிலிருந்து விடுவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஈசனுடன் ஒரு நாள் அப்படின்னு பெரிய பெரிய விளம்பர பதாகைகளை வைக்கிறாங்க. இங்கே பல்லாயிரம் வருஷங்கள் சைவ சமயத்தை இறை வழிபாட்டை காக்க மடங்கள் உருவாக்கப்பட்டன. ஒரு மடாதிபதி ஈசனுடன் ஒரு நாள்னு விளம்பர பதாகை வச்சிருப்பாரா? ஆன்மீகத்தை வணிகமயமாக்கி இருக்காரு. ஈசன் யாரு? ஈசனை இட்டு எங்கே நாங்கள்லாம் பிரிஞ்சிருக்கிறோம். இது சிவவாக்கியர் தன் பாடலில் தெளிவாக சொல்கிறாரு. வணிகமயமாக்குனது மட்டும் இல்லாமல் கல்வி நிலையங்கள் அங்கே நடத்துகிறாரு. இந்த கல்வி நிலையங்கள் முறையாக அனுமதி பெறப்பட்டவனா, அது சிபிஎஸ்சி சிலபஸா, ஐசிஎஸ்சி சிலபஸா, மெட்ரிக் சிலபஸா, நீங்கள் எப்படி கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறீங்க, அதற்கான அடிப்படை தகுதிகள் உங்கள்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறது இது வரைக்கும் வெளி உலகுக்கே தெரியாத ஒரு தொடர்பு. ஏன்னா இந்த கல்வி நிலையங்களில் படித்த குழந்தைகளில் சில குழந்தைகளை நான் நேரில் கண்டிருக்கிறேன். ஒரு சிறு கேள்வி கேட்டிருக்கு, ஆசைன்னா துறக்கணும் இல்லை, நீங்கள் ஆசைப்பட சொல்கிறீங்கன்னு ஒரு பெண் குழந்தை. அதற்கு அந்த பெண் குழந்தைக்கு 6 மாதம் தனிமை அறை, 3 மாதம் வெறும் பால் சாப்பாடு தான், காலை மதியம் இரவு 3 நேரமும் பால் சாப்பாடு தான். இப்படியான கொடுமை எல்லாம் அங்கே நடந்துட்டு இருக்குது. இது எதுவுமே வெளி உலகத்துக்கு தெரியாது. இதெல்லாம் அங்கே இருக்கிற குழந்தைகளை கேட்டாலோ, அங்கே இருக்கிற நிறைய பேர் ஆன்மீகம்னு தெரியாமல் துறவி பூண்டவங்க பாதி பேர் இன்றைக்கி அந்த மடத்தில் இல்லை. ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் இருந்த எண்ணிக்கையும் இந்த எண்ணிக்கையும் வேறுபட்டிருக்கு. அன்றைக்கு இருந்தவர்கள் எல்லாம் எங்கே போயிட்டாங்க அப்படின்னா, இதில் நிறையா பேர் என்னுடன் நட்புடன் இருந்தவர்களே இப்போ நிறையா பேரை காணோம். இவர் போனோன்னு முதல்ல தொடர்பை மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாரு, பேரை மாற்றி வைக்கிறாரு. சுய பேரில் நீங்கள் அங்கே இருக்கவே முடியாது. பேரை ஏதோ ஒரு பேரை கற்பனையாக பண்ணி அங்கே வச்சுக்கிறாரு. அதனால் இந்த ஆன்மீகம் உலகத்துக்கே கற்பிச்ச பூமி தமிழ்நாடு. தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த தமிழ்நாட்டிற்கு இந்த மாதிரியான போலி சாமியார்கள்லாம் அவசியம் இல்லாதது. அதனால் எங்களுக்கு உண்மையான ஆன்மீகம் வெள்ளிங்கிரி ஆண்டவர் இருக்கார், நினைத்தாலே முக்தி தரும், போக வேண்டியதில்லை. சிவராத்திரிக்கு நீங்கள் வெள்ளிங்கிரி ஆண்டவனை வீட்டில் நேராக தலையை நிமிர்த்தி நின்று அவரை வணங்கினாலே போதும், உங்களுக்கு முக்தி தருவார். இந்த மாதிரி போலி சாமியார்கள் பின்னாடி அலைஞ்சு தமிழினத்தின் தென்னாடுடைய கடவுளையும் கேவலப்படுத்தி தமிழையும் கேவலப்படுத்துகிற வேலையை இந்த மக்கள்லாம் செய்யக்கூடாது. இதற்கு அரசாங்கங்களுக்கும் கடமையும் பொறுப்புணர்வு இருக்குது. உண்மையான ஆன்மீகம் என்பது சித்தர் மெய்யில் கோட்பாடு இது வரைக்கும் மக்களுக்கு போய் சேரவே இல்லை. சிவாக்கியர் வாடுறாரு, நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி முனமுனவென்று சொல்லும் மந்திரமேதரா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கேன். ஈசனை பிரிவதில்லை. ஈசனை எப்படி நம்ம உணர்வுங்கிறது தான் நம்மளுடைய ஓகக்கலையும் நம்மளுடைய இறை வழிபாடோ சைவ நெறியும். அப்போ இதை ஒரு மக்கள் முன்னாடி மன்றமாக எடுத்து போய் செஞ்சா இந்த மாதிரி போலி சாமியார்கள் யாரும் இது பண்ண மாட்டாங்க. வெளிநாடுகளில் இருந்து அன்பு கருணை சீவகாருண்யம் இல்லாதனால இவங்கெல்லாம் ஆன்மீகம் பேசணுன்னு இவங்ககிட்ட மதிமயங்கிறாங்க. காரணம் என்ன? உண்மையான இறை வழிபாடு சென்று சேராதே காரணம். இதற்கு அரசாங்கங்களும் ஆன்மீக மடங்களும் சைவ சமய மடங்களும் இதுக்கு நடவடிக்கை எடுத்ததுன்னா இந்த மாதிரியான போலி பிரச்சனைகள் எதுவும் வளராது. பாருங்கள், பல்லாயிரம் வருஷமாக சைவ மடங்கள் இருக்கிறது. ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் சொல்ல முடியுமா? அப்போ அந்த மடத்திற்கான கட்டுப்பாடு என்ன? அந்த மடத்திற்கான ஒழுக்கம் என்ன? இங்கே வணிகம் பண்ணக்கூடாது ஒரு டெஸ்ட்டாக ஆரம்பித்தா சொசைட்டிஸ் ஆக்டில். ஆனால் இங்கே எல்லாமே நன்கொடைங்கிற பேரில் எள்ளூர்நெயிலிருந்து பாதுகாக்கிற பொருளிலிருந்து ருத்ராட்சத்திலிருந்து எல்லாத்துக்குமே நன்கொடைங்கிற பேரில் வசூலிக்கிறாங்க. இதற்கு கணக்கில் சாமானியமான மனிதன் 20 லட்சம் ரூபாய்க்கு வணிகம் பண்ணானா வணிக வரி கட்டணும். அங்கே கோடிக்கணக்கில் நடக்குது. இவர்கள் எந்த கணக்கை வச்சு பராமரிக்கிறதில்ல. ஆக மொத்தம் அரசுக்கு எதிரான செயல், அரசு வருவாயை குறைக்கிறது, அரசோட செயல் திட்டங்களை குறிக்கிறது. இன்னைக்கு வனத்துறை இருக்குது, யானைகள் வழித்தடம் அளிக்கப்பட்டிருக்கு. இத்தனை பிரச்சனை இருக்கும்போது அந்த இடத்துல இறை சக்தியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்னா அது முறைப்படி ஆகம விதிப்படி இல்லை, கட்டணம் கிடையாது. பெரிய சபதிகள் பல்லாயிரம் வருஷமாக இருந்த கட்டடக்கலையை கொண்டு கட்டப்பட்டது கிடையாது. ஆசை துறக்க சொல்லுது தமிழர் சமயம். ஆனால் இவர் புத்தகம் எழுத சொல்கிறாரு, அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு. அப்போ ஆசை துறக்கணும்னா
துறக்க வேண்டாமா அப்படின்னா ஆசையை துறக்கணும். அதுதான் ஆசை எருமின் ஈசனோட ஒக்க இருக்கும் ஆசை எருமின்ங்கிறது தான் திருமந்திரம். அவர் தான் ஓகக்கலையை உலகத்துக்கு சொல்லி கொடுத்தாங்க. எத்தனையோ பேர் ஓகக்கலையை உலகுக்கு கொண்டு போனார். ஆனால் இதை ஏமாற்றி பணம் பறிக்கிற வழியில் கொண்டு போனது ஜக்கி தான் முதல்ல. அதனால் ஜக்கியோட அந்த ஆன்மீக இடத்தையும் மூடணும், அங்கே பள்ளி கல்வியில் மூடணும், அரசாங்க முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோள். நன்றி. மொத்தத்தில் 2300 மேலே மொட்டை அடித்து அடிமைகளாக வேலை பார்த்து வாங்கிட்டு இருந்தார் ஜக்கி. இப்போ சமீபத்தில் மாவட்ட கண்காணிப்பாக போயிருக்கும்போது நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. ஒரு சில 100 பேர் அங்கே இருக்காங்க. அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வர்றதற்கு தான் மாநில சுகாதாரத்துறை செயலாளர் மூலமாக அவங்களுக்கு மெண்டல் போர்டில் அனுப்பிச்சு மனநிலை காப்பகத்துக்கு அனுப்பிச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுறோம். ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி மெண்டல் போர்டுக்கு மனநிலை காப்பகத்துக்கு அனுப்பிச்சு அவங்கள வெளியே வர்றதுக்கு ஏற்பாடு செய்யணும்னு இதனால் கேட்டுக்கிறோம். உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு அதிகாரி கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் அமெரிக்காவில் எப்படி அவன் மேலே ஜக்கி மேலே கேஸ் தோற்று போச்சோ, அவன் மேலே கற்பழிச்சாங்கிற முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி அந்த கேஸை டிஃபமேஷன் கேஸை தள்ளுபடி பண்ணிட்டான். அதனால் ஸ்காட்லாந்து இருக்கிற நம்ம போலீஸும் அவன் இறங்கி உண்மையை வெளிக்கொண்டதாக ஜக்கி புழு முட்டையெல்லாம் வெளியே வந்துடும். விரைவில் வரும். அவர் இன்ஃப்ளூயன்ஸ்னால அவர் அரசியல்வாதி அதிகார கைக்குள்ள போட்டு தப்பை மறைச்சிக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் அதை வெடிக்கும். அது வெகு தூரத்தில் இல்லை. அதை வெளியே விடுறதுக்கு நாங்கள் எல்லாம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம்.